தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் நடிகர் கருணாஸுடைய மகனான கென் கருணாஸ் அவருடைய இயக்கத்துல அவரே நடிச்சு ஒரு தமிழ் படமாக ஆங்கில பெயரோட நேற்று நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன யூத் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். அப்பா கருணாஸ் அரசியல் மேடையில் தளபதி விஜயை கிளின்னு கிளிக்கிறாரு. ஆனால் மகனோ தளபதி விஜயுடைய சக்ஸஸ்ஃபுல் டைட்டிலான யூத்தை வச்சு சினிமாவில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு. ஆட்டுக்கு பகை குட்டிக்கு உறவு, அரசியல் ஆட்டம்னா இதுதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணுச்சு. சரி, அரசியல் விடுத்து இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நேற்று இந்த படத்தை நான் விமர்சனம் பண்ண வேண்டியது ஒரு சில பணிகள் இருந்ததுனால நேற்று முடியல. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து இந்த சோசியல் மீடியாவில் முழுக்க இந்த படத்தோட புறணம் தான் ஓடி இருக்கு. இந்த படம் துள்ளுவதோ இளமையோ துவம்சம் பண்ணிருச்சு, டான் படத்தை தூக்கி சாப்பிட்டுருச்சு, வல்லவனோட வசூலியே மிஞ்சிருச்சு அப்படின்னு கூவிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், உண்மையிலே இந்த படம் குட்டாக இருக்கா இல்லை இந்த பக்கிங்க வாங்குற காசுக்கு மேலே கூவுதுங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நான் தியேட்டருக்கு போயிருந்தேன். இந்த படத்தினோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கதாநாயகன் பிரவீன் லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டு. அவரோட அப்பா பேக்கரி வச்சு நடத்திட்டு இருப்பார், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். தான் மகன் படித்து தன் குடும்ப கௌரவத்தையும் தங்களோட கௌரவத்தையும் மென்மேலும் உயர்த்துவார் அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு படிப்புனாலே என்னன்னு தெரியாமல் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஊதாரி மகன், இவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த படமுமே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு இந்த படம் டான் படத்தையே மிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டான் படத்தில் படிக்காத சிவகார்த்திகேயனை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு வில்லனா நம்ம எஸ்ஜே சூர்யா இருப்பார், ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இந்த படத்தில் ஆரம்ப காலத்துலேருந்து வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அப்புறம் இது எப்படி இந்த கூமுட்டைங்க டான் படத்தோட ஒப்பிடுறாங்கன்னு தெரில. அதே மாதிரி துள்ளுவதோ இளமை படத்தையே இது தும்சம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் கூவிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக துள்ளுவதோ இளமை படத்தில் அடலசன் ஏஜுகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும், அந்த பருவத்தில் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பெற்றோர்கள் பேசி அவங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப அழகாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான உதவிகளை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு அது ஒரு பிட்டு படம் மாதிரி இருந்தாலும் உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வல்லவன் எடுத்துக்கிட்டோம்னா அது வேற கதை. 3 கதாநாயகிங்க, 3 பேர் கூடயும் கதாநாயகன் எப்படி அவங்களெல்லாம் சமாளித்து யார் கூட கடைசியாக அவர் மிங்கிள் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் அது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மைய புள்ளி அது சந்திக்கும் போது அது நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ்ன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் மாதிரி தான். பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய கலையபரங்கள், அங்கே வரக்கூடிய அந்த பள்ளி படிப்பு காலத்தில் வரக்கூடிய அந்த பருவத்தில் வரக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதில் 2 காதலை தள்ளி 3வது காதலுக்கு போய் சொல்லும்போது தான் இவருக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அந்த ஒரு இடத்துல ஓகேவா நமக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகனோட அம்மாவாக இருக்கக்கூடிய தேவதர்ஷினிக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அவங்க அப்பா அவருக்கு பண்ணக்கூடிய அட்வைஸு அடுத்த கட்டத்தில் அவருக்கு வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டு வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ஒரு யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட்டாக தான் ஓடுது. செகண்ட் ஆஃபுக்கு மேலே தான் அது மூவியாகவே கன்வெர்ட் ஆகுது. அதாவது தேவதர்ஷினி அண்டு சுப்பு இவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு ஒன்றான போர்ட்ரேல் அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குது. அப்போ தான் இது ஒரு ஃபேமிலி எமோஷனல் சென்டிமெண்டல் மூவியாகவே கன்வே ஆகுது. அது கன்வே ஆன பிறகு தான் இது ஒரு படம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு சில சென்டிமெண்ட் எமோஷனல்ஸ் தான் செகண்ட் ஆஃப்க்கு மேலே ஒரு கொஞ்ச நேரம் இது சினிமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே நமக்கு உருவாக்கிச்சு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜான ஃபீல் குட் ஹாப்பி என்டிங் ஃபார் த செகண்ட் ஆஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த படத்தை எதுக்கு இப்படி கூவுறாங்க? ஒரு படம் நல்லா இருந்தாலுமே ஓவர் டோஸ் பெய்டு ரிவ்யூ அந்த படத்தை கெட்டதாக மாற்றிடும் அப்படிங்கிற அறிவு என்னைக்கு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும், நம்ம காசு வாங்கினாலுமே ஒரு அளவுக்கு தான் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிற புத்தி இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நான் பேசக்கூடிய இந்த வீடியோவை 100 பேர் பார்ப்பாங்களா 50 பேர் பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது. பட் நம்மளை பொறுத்தவரை ஆனஸ்டான ரிவ்யூ தான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.